ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மிக அருமையான வேதவசனம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ஒரு மனிதனிடத்தில் கூறுகிறதை நாம் வாசித்தோம். அதுபோல் நம்மிடத்தில் கூட தேவன் இவ்வாறாக தான் ஒவ்வொரு நாளிலும் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து இந்த வேதவசனத்தில் 2 முறை விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளிலும் விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம் வேதத்தில் கூட ஆபிரகாமை பார்க்கும்போது அவருக்கு விசுவாசம் அதிகமாக காணப்பட்டது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆபிரகாமை குறித்து விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது தேவனிடத்தில் சகல ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் அநேக விசுவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் உண்டு. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பலவீனமாக இருக்கிற மனிதனை இங்கு கொண்டு வரும்போது அவருக்கு தேவன் சுகத்தை கொடுப்பதற்காக அவரிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அங்கு விசுவாசத்தை பார்த்து தான் அங்கு சுகத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனிடத்தில் எதையாகலாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறதில்லை. பொருளாதாரத்தையோ பணத்தையோ மற்ற அந்தஸ்துகளை எதையும் தேவன் எதிர்பார்ப்பதில்லை. நான் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் நன்மைகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இப்படி தேவன் எதிர்பார்க்கிற இந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளிலும் நாம் அதிகமாக அது பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் வேதத்தில் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிக முக்கியமானதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் விசுவாசித்து எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும். எதையெல்லாம் தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம்தான் மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவுகள் இருக்கும் என்றால் அதையும் தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்து விசுவாசத்தை பெருகும்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் விசுவாசத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். விசுவாசத்தில் நாம் மாற வேண்டும். நாம் விசுவாசிக்கும் போது எந்த காரியத்தை குறித்தும் பதறாதபடிக்கு நாம் அதை எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் ஜெயம் காண முடியும். ஏனென்றால் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெருக செய்யுங்கள். தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் பெருகும்படியாக தேவனிடத்தில் செபியுங்கள். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்கி வைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் அதை பெருகும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள விசுவாசம் மிக முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவனாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நீர் பெருக செய்யுங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் நாங்கள் வளர நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.